எப்பவும் சப்பாத்திக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நான் எப்பயுமே வந்து தக்காளி தொக்கு இல்லைன்னா பன்னீர் பட்டர் மசாலா இல்லைன்னா சன்னாவை வச்சு சன்னா மசாலா செய்வேன். ஆனால் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக சன்னாவை வச்சு மலாய் சன்னா மசாலா வந்து செஞ்சுருந்தேன். உண்மையாலே சொல்கிறேங்க, டேஸ்ட் வேற லெவலில் வந்திருந்தது. இந்த ரெசிபியை தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். நிச்சயமாக இதில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லணும். இந்த ரெசிபியை எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு 150 கிராம் அளவுக்கு வெள்ளை மூக்கடலையே ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருந்தேன். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா வந்து ஊறி வந்துருச்சு. இதை அப்படியே இந்த தண்ணியோடையே வந்து குக்கரில் சேர்த்து விசில் விட போகிறேன். இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். சன்னாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 7 விசில் போல விட்டு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நடுவில் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிட்டேன். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் வந்து சன்னா மசாலா சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். 10 முந்திரிய ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தண்ணியில ஊற வச்சு எடுத்திருந்தேன். இப்ப பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ரஃபா கட் பண்ணி வச்சிருந்த 2 வெங்காயம், ஊற வச்சு வச்சிருந்த முந்திரி, 10 பல்லு பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன், 2 இன்ச் இஞ்சி தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன், 3 வரமிளகாய், 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கனடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கிட்டேன். மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா விசில் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். இப்ப கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதும் கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம் நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த விழுதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன். தயிர்ல மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டேன். இப்ப இது நல்லா பாத்தீங்கன்னா சடசடன் வெளியில வந்து கொதிச்சு வெளியில வரும். அதனால மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கணும். பாத்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்காயி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம்ல சன்னா, அந்த தண்ணியோடைய அதையும் இந்த இதுல சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். கவனம் வந்து நம்ம சன்னா வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமானாலும் நல்லா கரிப்பாயிரும். இதை நல்லா கலரிட்டு இதையும் நல்லா மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா கலரி விட்டுட்டு ஃபைனலா ஹைலைட்டா வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுங்க. ஃபைனலாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, அதை நல்லா வந்து பொடி செஞ்சு நல்லா பவுடர் மாதிரி கையிலேயே நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக வேணும்னா உங்களுக்கு கொத்தமல்லி தூவிக்கலாம். இல்லைன்னா இதை அப்படியே வந்து சுட சுட பரிமாறினீங்கன்னா ஒரு ஃபுல்கா போட்டுட்டு அதாவது சப்பாத்தியை வந்து நல்லா நெருப்பில் சுட்டு எடுத்துட்டு மேலே நெய்யை தடவிட்டு இதை தொட்டு சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் உண்மையாலே வேற லெவலில் இருக்குங்க. நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. டட்டா பாய்.